அது ஸ்ரீராம் ஃப்ரம் ஸ்ரீஷான் மோட்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சர்வீஸ் பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட். இது வந்து ஒரு ஏசி சர்வீஸ் போயிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து சர்வீஸ்னோடனே வந்து வெறும் கேஸ் மட்டும் ஃபில் பண்ணா போதும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பீரியடிக்கலாக வந்து நம்ம ப்ராப்பராக ஏசியை சர்வீஸ் பண்ணாமல் கேஸ் மட்டும் ஃபில் பண்ணோம்னா இன்டர்னல் ப்ரெஷர் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் செய்யும். அது அல்டிமேட்டாக கம்ப்ரஸரை வந்து பாதிக்க தான் செய்யும். பிகாஸ் வெஹிக்கிளோட இனிஷியலாகவே ஃபர்ஸ்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டென்சர் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரோட் டஸ்ட்னாலையும் டெப்ரீஸ்னாலையும் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். ஸோ இதை நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் ப்ராப்பராக நம்ம வாஷ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணால் தான் அதோட சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும், அந்த கூலிங்கும் மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரெஷர் நீங்கள் ஆஃப்னா கேஸ் ஃபில் பண்ணுறனாலையோ இல்லை லாங் டைமாக வந்து கேஸ் வந்து ஹை ப்ரெஷர் கேஸ் உள்ளே ஹோல்ட் ஆகிறனால மல்டிபிள் இடத்துல பாயிண்ட்ஸில் வந்து லீக்கேஜஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸில் எங்கேயும் லீக் இல்லையான்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இன்டர்னல் கேபின் ஃபில்டர் வந்து உங்களுக்கு பிளாக்ஸ், ஏன்னா சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கு, பிளாக்ஸ் அங்கே தான் ஆகும். நீங்கள் இன்ஹேல் பண்ணுறது எல்லாமே அதில் தான் நடக்கும். ஸோ அதனால கம்ப்ளீட்டாக கேபின் ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணி அவர் சேஞ்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ள அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இன்ஸ்பெக்ஷன், எதுவும் வந்து யூனிட்ஸில் எதுவும் பிளாக் இருக்கா எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ லீக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஏசி கேஸ் வந்து தேவையான பவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரெஷரை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேபினோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ மெயின்டைன் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த கம்ப்ளீட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2499, அதாவது 2500 ரேஞ்சுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்கள் 6 monthsக்கே எவ்ரி டைம் நம்ம பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ரஸர் கண்டென்சர்ஸ் ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு மல்டிபிள் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு பில்டப் ஆகும். தட் இஸ் கண்டிப்பாக ஒரு 30,000-40,000 rupees அன்வான்டா எக்ஸ்பென்சஸ் போகிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.